சூப்பரான சுவையில் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடலைப்பருப்பு வச்சு பூந்தி பொரிக்காமல் ஈஸியான முறையில் இந்த லட்டு நம்ம செய்ய போகிறோம். பேக்கரி டேஸ்ட்லேயே சுவை சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து வர வீடியோஸை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் நெய், எண்ணெய் 1 கப், 5 முந்திரியை சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கோங்க, 10 திராட்சை, பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, 2 ஏலக்காய். கடலைப்பருப்பை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம பருப்பு வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. வாணலியில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச கடலைப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கோங்க. ஷேப்பாலாம் போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதை நம்ம எண்ணெயிலேருந்து பொரித்து எடுத்துகிட்டு மிக்சியில் தான் சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால் நீங்கள் ரஃப்பாக போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் பொரிக்க தேவையில்லை. மாவு சாஃப்டாக வெந்ததுமே வெளியில் எடுத்துக்கலாம். கலர் ரொம்ப டார்க் ஆயிடுச்சுன்னா லட்டுவோட கலரே நல்லா இருக்காது. அதனால் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியில் எடுத்துருங்க. கடலை மாவில் செய்கிறத விட இந்த மாதிரி கடலைப்பருப்பில் செய்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட். கடலை மாவில் செய்யும்போது மாவு கரெக்டான பக்குவத்தில் கரைச்சி பூந்தி பொரித்து எடுக்கணும். மாவு கரெக்டான பதத்தில் கரைக்கலன்னா பூந்தி சரியாக வராது. பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா சூப்பராக ஈஸியாக லட்டு செஞ்சிடலாம். கடலைப்பருப்பு எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைச்சிட வேண்டாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம சர்க்கரை பாகு பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் பாகு காய்ச்சிக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 5 நிமிஷத்துலேயே எல்லாம் செட் ஆகி நல்லா இறுகி வந்துடும். கடலைப்பருப்பில் செய்கிறோம், டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு நினைக்க வேண்டாம். நார்மலாக நம்ம செய்கிற பூந்தி லட்டு மாதிரியே பேக்கரி டேஸ்ட்டில் சுவை சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சை நல்லா குண்டு குண்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க லட்டு மிக்ஸில் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இது இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் பச்சை கற்பூரம் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட சுகர் சிரப் இல்லை, எல்லாமே அப்சர்வ் பண்ணிருச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து கலந்துக்கோங்க. எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக சால்ட் சேர்க்கும் போது சுவையை தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் சால்ட் சேர்க்குறோம். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சோன்னா லட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்து உருட்ட தேவையில்லை. லேசாக அழுத்தம் கொடுத்து உருட்டினாலே இந்த மாதிரி சூப்பராக ஷேப்பாக ரெடி ஆகிடும். கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் உருட்டிக்கோங்க. பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே சூப்பரான சுவையான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக லட்டு செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.